ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா ஃபாதர் இன்லா வர்சஸ் சன் இன்லா தாங்க பேச போகிறோம். என்னடா முந்தி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பையன் இருப்பாங்க, அவர் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு கன்ஃபியூசன் இருக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்ங்க. நான் இருக்கேன், என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லைன்னா என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதானே தெரியலைங்க. லாஸ்ட் வீக் முன்னாடி எங்கள் டேடி வந்தாங்க. இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. 1 வீக்காக இதே தாங்க ஓடிட்டே இருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, நேற்று ஃப்ரிட்ஜில் சட்னி இருந்துச்சு. அப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு 1 hour முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ நார்மல் டெம்பரேச்சரில் தாங்க இருந்துச்சு. சரின்னு சொல்லி சாம்பாரும் பண்ணியிருந்தேன். சாம்பார் பக்கத்தில் சரி சட்னியும் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் குருமா இருந்துச்சு. அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அது டேரெக்டாக டைம் இல்லை, அதனால அப்படியே சூடு பண்ணி அப்படியே வச்சுட்டேன். அது என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டாரு. ஸோ அது பார்த்துட்டே இருந்தார் எங்கள் டேடி. உடனே கேட்டார், நேற்று மட்டும் நீ சட்னி சூடு பண்ணவே இல்லை, எனக்கு உன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் நீ சூடு பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்னடா வம்பா போச்சு. அதான் நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன், அது நார்மல் டெம்பரேச்சரில் அதெல்லாம் முடியாது, நீ பார்சியாலிட்டி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நானும் விட்டுட்டேன். இன்னொரு நாளுங்க, எங்கள் டேடி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். இந்த கீரை க்ளீன் பண்ணுறது அதிலலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவார். அன்றைக்கி ஒரு நாள் காலையில் மணத்தக்காளி கீரை சாறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் அப்பாவும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த க்ளீன் பண்ணது ஒரு இதில் பாத்திரத்தில் போட்டே இருந்தோம். அந்த குச்சியெல்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே கீழே போட்டுகிட்டே வந்துட்டோம். ஏன்னா மெய்டக்கா கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே போட்டுகிட்டே வந்துட்டோம். க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. என் ஹஸ்பண்டும் பார்த்துட்டே இருந்தாங்க. சரின்னு எல்லாமே சாறு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு. அடுத்த நாளுங்க நைட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஈவினிங் போல் போயிருந்தோம். காய்கறி அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே வச்சா சீக்கிரமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணார். கொத்தமல்லி இதெல்லாம் அவரும் அவரும் எப்படி பண்ணார்னா கீழே போட்டுகிட்டே வந்தார். அப்போ நான் சொன்னேன், கீழே போடாதீங்க, ஒரு பேப்பரில் குப்பெல்லாம் போட்டால் அப்படியே மடித்து குப்பை தொட்டியில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்டுக்கு நேற்று உங்கள் டேடி மட்டும் கீழே போட்டுகிட்டே இருந்தார், அப்போ நீ எதுவுமே சொல்லலை, இப்போ மட்டும் நான் க்ளீன் பண்ணும்போது மட்டும் கீழே போடாதன்னு சொல்கிறேன். ஐயோ அடராமா, அப்போ மெய்டக்கா வரவே இல்லை, அதுவும் காலையில் டைமு. ஸோ அதனால கீழே போட்டாலும் அவங்க வந்த உடனே க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், இப்போ நைட் ஆகிடுச்சு, நம்ம தூங்க வேற போகிறோம், இப்போ யாருங்க க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்படி தாங்க டெய்லியும் மாற்றி மாற்றி கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. முடியலைங்க சீரியஸாக. இத்தனை வருஷம் பசங்க எப்படி தான் சமாளித்தாங்களோ தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். Until then, bye from 3am Kitchen.